உடனடியாக போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பிசோமன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். முதலாவது பந்து ஓவருக்கான முதலாவது பந்து வீச்சு மைதானத்தில் வீசப்படுகின்றது. வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. பிடி எடுக்க வாய்ப்பு நழுவப்பட்டிருக்கின்றது. தேவை இருக்கின்றது. கோழிக்கடை வீதியில் அமைப்பட்டிருக்கின்ற கொலப்பசி உணவகம், கொலப்பசி உணவகத்தின் உரிமை நிறுவனத்தின் உரிமையாளர். வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. 6 ஓட்டம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எதுவித விக்கெட் இழப்புமின்றி 8 ஓட்டங்களுடன் மைதானத்தில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றனர். அதேபோன்று ஊடக பந்து பரிமாற்றத்தில் 3வது பந்தினை வீசுவதற்காக வீசப்பட்ட பந்து இலகுவான முறையில் தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த வகையில் அவரின் பங்களிப்பு அபாரமானது. ஞாபகப்படுத்த வேண்டும், வாழைச்சேனை வீசு பொது மைதானம் என்றால் அல்காசா அணியின் வீரர் நிசார். பந்து பரிமாற்றத்தில் இறுதி பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர். வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. பிடி எடுப்பு ஒன்று கேவிச். வாழைச்சேனை அல் காசா விளையாட்டுக் கழகத்தின் பெருமையுடன் நடத்தும் காசா சூப்பர் லீக் இரவு நேர மின்னொளி தனது பந்து பரிமாற்றத்தில் 2வது பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர். வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. 6 ஓட்டம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நிறைவடைந்திருக்கிறது. இந்த 3வது இடத்துக்கான போட்டியில் எந்த 2 அணிகள் மோதி இருந்தார்கள், எந்த அணி வெற்றி பெற்றிருந்தார்கள்? வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. பிடி எடுப்பு ஒன்று நழுவமாக ஒரு இலகுவான வெற்றிகளுக்குத்தான் எவர்கிரீன் எல்லோ ஸ்டார் அணியினர் பெறப்பட்டுள்ளது. எவர்கிரீன் அணியினர் அதை இலகுவாக அறிவிக்க ஒரு எதிரியில் ஒற்றை ஓட்டம் ஒன்று விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றுக்கொண்ட அந்த ஒற்றை ஓட்டத்துடன் வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. பிடி எடுக்கும் வாய்ப்பு துடுப்பாட வீரருக்கு சுதந்திரமான ஒரு பந்து வீச்சு என்ற காரணத்தில் அந்த ஆட்டமிழப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பந்தினை எதிர்கொள்ளும் சந்தர்ப்பம் ஆசிக் ஒரு பந்து வீச்சு துடுப்பாடவருக்கு சவால் விடுக்கின்ற பந்துகளாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. சிறப்பான ஒரு பந்து வீச்சு பிரதி தாண்டி வேகம் சென்று வருகின்றார் பந்து வீச்சாளர் மறுமுனையில் ஷப்ரி. வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. 6 ஓட்டம் என்று பதிவு செய்யப்பட்ட வீசப்பட்ட பந்து ஒரு ரேட்டியான பந்து வீச்சு. ஓட்டங்கள் எதனை பெற முடியவில்லை. வீசப்பட்ட பந்து மீண்டும் ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு. ஓட்டங்கள் எதனை பெற முடியவில்லை. துடுப்பாட்ட வீரர் சாஃப்ரி 5வது பந்து ஓவரின் முதலாவது பந்து வீச்சு. களத்தடுப்பாட்ட வீரர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும் வகையில் இந்த போட்டியை பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஆட்டமிழப்பொன்று நிகழ்த்தப்பட்ட ரக்கரதை ஷாப்ரி ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்கப்பட்ட ஒரு துடுப்பா ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 4வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது.
இரண்டாவது மேல் ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது நஷமரு இரண்டாவது மேல் ஆட்டம் இழப்பு. இருக்கிறார்கள் எஸ்கோர்பியோ எல்கே காத்தாங்குடியில் இவர்களது நிறுவனம் அமைய பெற்றிருக்கிறது. கலைஞர் பெர்னாஸ் அவர்கள் இந்த இறுதிப் போட்டிக்கான புகைப்படங்களை நடுவரை தாண்டி வேகம் சென்று வீசப்பட்ட பந்து வீச்சு லெக் திசையிலாக ஒரு ஆர்வட்டம் கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைய பெற இந்த இலக்ஸில் முதலாவது ஆர்வட்ட பெறுதி வீசப்பட்ட பந்து வீச்சில் ரன் அவுட் முறையிலான ஆட்டம் இழப்பு. துரதிருஷ்டவசமாக ஆட்டம் இழந்திருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர்களுக்கிடையிலான புரிந்து வீசப்பட்ட பந்தினை ஓங்கி அடித்திருக்கின்றார். ஒரு 6 ஓட்டம் போடப்படுகிறது. பிடியெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. சுழலி அணியின் 3வது விக்கெட் வீழ்த்தப்பட்டு ஏற்கனவே அறிவித்தல் விடுத்திருக்கின்றோம். ரசிகர்களின் கவனத்திற்கு மைதானத்துக்கு வெளியால் நின்று உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்ந்து இரண்டாவது பந்தினை வீசுவதற்காக வேண்டி பந்து வீச்சாளர் ஹபீஸ் தயாராகின்றார். போல்டு முறையில் ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்கிறார். 3வது பந்து வீச்சு நடுவரை தாண்டி வீசப்பட்ட பந்து வீச்சு போல்டு முறையில் ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. 5வது விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். இறுதி துடுப்பாட்ட வீரர்களை சுடரொலி அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பான துடுப்பாட்ட வீரர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறுதி பந்து வரை எந்த ஒரு எதிர்வுகளையும் கூற முடியாத ஒரு நிலை. பொறுத்திருந்து பார்க்கலாம். தனது அணியின் வெற்றிக்காக வீசியிருக்கிறார். ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. 6வது விக்கெட். 5 பந்து வீச்சுகள் 25 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. அணியினர் வெற்றியினை தனதாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். வீசப்பட்ட பந்து நேர்த்தியான பந்து வீச்சு. 3 பந்து வீச்சுகள் எங்கிருக்கின்றது. 4வது பந்து நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அனுபவம் ஒரு பந்து வீச்சாளர் ஷப்ரியும் வீசிக் கொண்டிருக்கின்றார். வீசப்பட்ட பந்து இலகுவாக துடுப்பெடுத்தாடும் சந்தர்ப்பம். இந்த காசா சூப்பர் லீக்ஸ் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் சாம்பியனாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஓட்டமாவடி வளர்பிறை அணியினர் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். ஓட்டமாவடி வளர்பிறை அணியினர்